ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அருமையான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் நம் பாவங்களை நினைப்பதே இல்லை, அதை முற்றிலுமாக பரிகரித்து விட்டேன், உன்னை என்னுடைய நீதியால் நிறைத்து விட்டேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீ என்னுடைய பரிசுத்தத்தை பெற்ற, என்னுடைய நீதியை பெற்ற பிள்ளையா இருக்கிறாய் என்று வைத்திருப்பது அவ்வளோ பெரிய சிலாக்கியம். பழைய ஏற்பாட்டிலலாம் இந்த சிலாக்கியம் கிடையவே கிடையாது. பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து வராததுனால, மரிக்காததுனால, ரத்தம் சிந்தப்படாததுனால எல்லாரும் பாருங்க குற்ற மனசாட்சியிலேயே இருக்கிறாங்க. தேவன்கிட்ட போக முடியாது என்றால் நம்ம பாவியா இருக்கிறோமே என்று சொல்லி, ஆகவே ஒரு விலங்குகளினுடைய ரத்தத்தை எடுத்தோ இல்ல ஒரு பறவைகளுடைய ரத்தத்தை எடுத்தோ அவங்க அங்க போய் செய்ய வேண்டிய முறைமைகள் எல்லாம் செஞ்சாதான் ஒரு டெம்பரவரியான ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஒரே தினம் நிரந்தரமான பலியை, நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி நித்திய ஜீவனை நமக்கு தந்து விட்டாரு. ஆகவே இன்றைக்கு எல்லாமே நமக்கு உரிமையாக எடுத்துக்கொள்ளுங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். பாவத்தை மீட்டு நம்ம எல்லாவற்றும் இருந்து பாருங்க, பாவத்தை பரிகரித்து நம்ம மீட்டு வாழ வைக்கவே ரட்சகர் வந்து விட்டார், நமக்கு ரட்சிப்பை தந்து விட்டார். அது சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் பாருங்க 9-10. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, இனிஷியலா ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம எல்லா விதத்திலும் பாருங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். அதுக்கடுத்து அவருடைய பரிசுத்தல நீதியில இருக்கிறோம். பட் அதுக்கடுத்தும் நம்மளோட லைஃப்ல சில நேரங்கள் பாருங்க 100% நம்ம உடனே மாறிடுறது இல்லை. அதனால சில நேரங்கள்ல அங்கங்க தப்புகள் விடுறோம். ஆனா அப்ப என்ன பண்ணணும், உடனே தேவன்ட்ட அதை நம்ம கன்ஃபர்ஸ் பண்ண முடியும். ஏன் இந்த கன்ஃபர்ஸ் பண்றது முக்கியமா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட்ல இருந்து, நம்மளுடைய மெமரிஸ்ல இருந்து, நம்மளுடைய மனசாட்சியில இருந்து பாருங்க அதை எடுத்து வெளியில தூக்கி போட, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், முதல்ல நம்ம தப்புன்னு உணர்றோம். அதுக்கடுத்து தேவன்கிட்ட போய் அதுக்கு சாரி கேட்குறோம். அதுக்கடுத்து அவர்கிட்ட இருந்து தேவையான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல அந்த டைம்ல அந்த ப்ராப்ளம் என்ன ஆயிருது, நெல்லாயிருது. அப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஆயிருது உங்க மைண்ட்ல. அப்போ உங்களுக்கு மறுபடியும் அந்த தேவனுடைய அன்புல நிலைத்தினதுக்கு வசதியா இருக்கு. அப்போ அறிக்கை செய்வதுங்கிறதுல இதுல முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஏதோ அறிக்கை செய்யறதுங்கிறது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு இல்லை. நம்ம ஒவ்வொரு தடையும் வாய் திறந்து அறிக்கை செய்யும்பொழுது நம்ம இருதயத்திலேருந்து அது வெளியே வருது. அப்போ அதை அப்படியே தூக்கி வெளில போடும் பொழுது அது நம்ம இருதயத்திலேருந்து போயிடுது, மனசாட்சி சுத்திகரிக்குது, தேவனுடைய அன்பால் மறுபடியும் நம்ம நிறைத்து கொள்கிறோம். அப்போ அவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சாரி டாடி அப்படி சொல்லும் பொழுது நமக்கு அவர் மன்னித்து மறுபடியும் நம்மளை வாழ வைக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் நீதியை மறுபடியும் நமக்கு தராரு, மறுபடியும் அவர் உண்மையை தராரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் மறுபடியும் நான் ஒரு நாளும் உன்னை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய ரத்தத்தால கழுவி இருக்கிறேன்னு சொன்ன தேவன், என்னுடைய நீதி உனக்கு இலவசமாய் தந்திருக்கிறேன்னு சொல்ல தேவன் மறுபடியும் நமக்கு என்ன பண்றாரு, அந்த அவருடைய ரத்தத்தை கொண்டு மன்னிப்பு தராரு, மறுபடியும் நீதியை கொண்டு நீதியை தராரு. இல்லை ஒருவேளை நீங்கள் நான் இப்போ வரைக்கும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாத பின்னணியில் இருக்கேங்கன்னு சொன்னால் இப்பொழுது ஆண்டவர்கிட்ட வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 10 பாருங்க, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறதா இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. சிலர் சொல்லிக்கிறாங்க, பாவமா நானும் உண்மை செய்யலையே, ஏன்டெல்லாம் எந்த தப்புமே இல்லையே, நான் ஏன் பாவம் செஞ்சு இதெல்லாம் மாதிரி மற்றவங்கள மாதிரி என்ன இப்படிலாமா பண்ணிட்டேன், அப்படிலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நான் கரெக்டாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சரியா இருக்கிறோம்னா தேவன் வந்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப நம்ம சரின்னு சொன்னா தேவன் பொய்யா ஆயிடுவாரு. அப்ப தேவன் பொய்யா இல்ல, அவர் தான் மெய், அவர் தான் சத்தியம். அப்ப நம்மகிட்ட தான் தவறு இருக்கு. இது நம்மள மாதிரி ஒரு சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் உதவி செய்வார், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை உணர்ந்து அவர்கிட்ட வரும் பொழுது நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தில் வாழலாம். ஏனென்றால் நாம் அவருடைய இரக்கத்தையும் உண்மையும் நம்பி இருக்கிறோம். நம் தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த உண்மையுள்ள தேவன்கிட்ட, இரக்கமுள்ள தேவன்கிட்ட, நீதியுள்ள தேவன்கிட்ட ஓடி வாங்க, ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. அருமையான நேரத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உண்மை எப்பொழுதும் பற்றி கொள்ளட்டும் தகப்பனே, உண்மை பிடித்து கொள்ளட்டும், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட